மருத்துவமனையில் இருந்தபடி அதிகாரிகள் மக்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர். நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன் சார். 2 டேஸ்ல எங்க திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிச்சு உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஓகே சார், சந்தோஷம் சார். நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி, அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஓய்வுக்கு பிறகு மாவட்டம் தோறும் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் குவியும் மக்கள். மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைப்பதால் பயனாளிகள் மகிழ்ச்சி. அதிமுகவை பற்றி திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தி உடைக்க பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமையும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி. அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஆலோசித்து முடிவு செய்வார்கள் என வேலூரில் பேட்டி. வெற்றி பெறுவதற்கு முன்னாலே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களுக்கு கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். கூட்டணி அமைச்சரவைத்தான் அமையும் என உறுதி. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு என திருச்சி டிடிவி தினகரன் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எங்களது கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு நீதிமன்ற உத்தரவை மீறி நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம். அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய போலீசார் மனு. மதுரை ஆதீனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கோடம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் 190 கட்டடங்கள் வழியாக தோண்டப்பட்டதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் லைகா சிம் கார்டுடன் வைக்கப்பட்டிருந்த ஒட்டு கேட்பு கருவி கிளியனூர் காவல் ஆய்வாளர் கலையரசியிடம் ஒப்படைத்தார் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன். படத்தில் நடிப்பதற்காக நடிகர் ரவிமோகன் முன்பணம் பெற்றுக்கொண்டு திருப்பி அளிக்காத வழக்கு. சொத்து ஆவணங்களை ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சபரிமலை கோவிலில் தனியார் ஐயப்பன் சிலை பிரதிஷ்டைக்கு தடை. தானாக முன்வந்து வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடப்பாண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. வினாடிக்கு 18,000 கன அடி நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கூடாது என இதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சேலம். பொதுமக்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம். ஓரிரு நாட்களில் தேர்தலுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டு அடுத்த மாதம் தேர்தலை நடத்த திட்டம். வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ள ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 75,000 ரூபாயை கடந்துள்ளது.
சென்னையில் தொடர்ந்து 7வது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை ஏற்றம் கண்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 74,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று 1 கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை 9,380 ரூபாயாக உள்ளது. ஒரு சவரன் 75,040 ரூபாய் என்ற வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஸோ இப்போ எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி வந்து ஜுவல்ஸ் எடுக்கிறதே ஃப்யூச்சர் சேவிங்க்காக பண்ணுறது தான். ஆனால் அப்படி இருக்கும்போது இவ்வளோ ரேட் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு மிடில் கிளாஸ் மாதிரி இருக்க எங்களை மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பர்சனால் எப்படி எடுக்க முடியும்? இங்கே வந்து பார்த்தா கோல்டோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ரேட் கொடுத்துலாம் நார்மல் பீப்புளால் வாங்க முடியாது. இது வர்ற காலத்துக்கு தங்கம் சும்மா பேப்பரில் எழுதி வச்சு தான் பார்க்கணும் போல தெரியுது. இப்படிலாம் விற்றா நம்மளால் 1 கிராம் கூட வாங்க முடியுமான்னு தெரியல. நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதனால். ஒரு 50 ஓனாட்ட போட்டாவது மாப்பிள்ளை செட் ஆகும். ஆனால் விலை கம்மியானா தான் அந்த மாதிரி எடுக்க முடியும். இன்னும் விலை கூடுதலானால் எடுக்க முடியாது. அதனால் வந்து இப்போவே எடுத்து வச்சா தான் பாதுகாக்க சவாலாக இருக்கும். அதுக்கு தான் வாடிக்கையாளர்கள் வந்துட்டு பணம் வந்து பற்றாக்குறையினால் திரும்பி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இந்த விலை ஏற்றத்தினால வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 14ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் விலை 74,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதே அதிகபட்ச விலையாக இருந்தது. தற்போது இதையும் தாண்டி ஒரு சவரன் தங்கம் 75,000 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது. மறுபுறம் வெள்ளி விலையும் இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 129 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் வெள்ளி 1 கிலோ 1,29,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டிரம்பின் உலக நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்த நடவடிக்கைகள் எதிரொலியாக பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து வருவதே தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து காணொலியில் ஆய்வு நடத்தினார். அப்போது முகாம்களில் கலந்து கொண்ட பயனாளிகளிடம் கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்து கலந்துரையாடினார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அலுவலகப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோவை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் காணொலியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முகாம்களுக்கு வரும் மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதோடு இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை, பெறப்பட்ட மனுக்களின் விவரங்களை கேட்டறிந்தார். இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமாக வருது? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்போ வரைக்கும் வந்து 30 முகாம் நடந்திருக்கு சார். சரிங்க. இன்னைக்கு வந்து 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். மனுக்கள் அளிக்க வந்த பயனாளிகளிடம் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது கோரிக்கைகளின் விவரங்கள் குறித்து கேட்டறிந்து அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமாங்க. நல்ல முறையா பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி சரி. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் மக்கள் குவிந்து வருகின்றனர். நகர்ப்புறத்தில் 43 சேவைகளுக்கும் கிராமப்புறங்களில் 46 சேவைகளுக்கும் தீர்வு காணப்படுவதால் சிறப்பு முகாமில் மனு அளிக்க மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் அளிக்கப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காணப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த ஸ்டாலின் கொடுத்த இந்த உதவி எனக்கு ரொம்ப மறக்க முடியாது சார். காலையில் வந்து ஒரு 8:30க்கு தான் சார் மனு கொடுத்தேன். இப்போ 11 மணிக்கெல்லாம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையுது சார். ஒரு 10 தடவையாவது அலையணும். இப்போ இது உடனே கிடைச்சது, தீர்வு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நாங்கள் மனு கொடுக்குறாங்க நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். மனு கொடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே எங்களுக்கு அங்கே டைம் ஆகும். கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் இங்கே ஐயா வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல் திட்டத்தில் எங்களுக்கு உடனடியாக தையல் மிஷின் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கொடைக்கானலில் கணவரை மருத்துவமனையில் அனுமதித்து காப்பீடு அட்டைக்கு விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமுக்கு வந்து கண்ணீர் மல்க நின்ற மூதாட்டிக்கு காப்பீடு அட்டை உடனடியாக வழங்கப்பட்டதால் உள்ளம் நெகிழ்ந்தார். காப்பீட்டு திட்டம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க.
நாங்கள் சொன்னோம் இன்னும் வாங்கலை அப்படின்னு. இது மட்டும் ரத்தம்லாம் ஏற்றலைப்பா, ஊசி போடுறாங்க நைட்டும் காலையிலையும், அவ்வளோதான். ரத்தம் ஏற்றலை. அதுக்கு தான் நான் இங்கே காலையில் வந்து விட்டுட்டேன். இன்றைக்கி எம்எல்ஏவும் வராருன்னு சொல்லி நான் வந்து காலையிலே வெள்ளனை வந்துட்டேன். வந்தவும் அப்புறம் இங்கே முகமது பாய் கண்ணு சேர்மணி நமக்கு உடனடியாக அன்றைக்கி போட்டு கொடுங்க, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ உடனே போட்டு தரையும் உட்காருமா நானே வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வார்டு 3 வந்து முகாம் நடந்துச்சு. அந்த முகாமில் வந்து உடனே சொன்னோடனே அவங்க காப்பீட்டு அட்டை உடனே ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்மன், நகர செயலாளர், கவுன்சிலர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அதை பண்ணித்தரோம், அப்படி அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து அதை பண்ணித்தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்தார். எம்எல்ஏட்ட கூப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டோம். அந்த மாதிரி சொன்னார், அம்மா உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணித்தரேன், பிளட்டு இல்லாட்டினாலும் நான் திண்டுக்கல்லேருந்து கொடுத்து விட்றேன், அல்லது வாலண்டரியாக கூட நான் பிளட்டு கொடுக்க சொல்கிறேன்னு உடனே டாக்டரை கூப்பிட்டு டாக்டர்கிட்டையும் பேசிட்டாங்க. சாதிச்சான்று, பட்டா மாற்றம், பென்ஷன், மகளிர் உரிமை தொகை, மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஆதார் அட்டையில் திருத்தம், ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே வந்து தீர்வை ஏற்படுத்துகிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி அமைச்சரவைதான் அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு பிறகு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி ஆட்சி குறித்து முடிவு செய்வார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாறி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் 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 வேண்டாம், எதை பத்தி கவலைப்படல. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில் மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமரானப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இதை தான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். கூட்டணி வெற்றி பெறும். வெற்றி பெற்ற பின்பு வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள். நாங்க தெளிவாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பது தெளிவான எங்களுக்கு கருத்து. சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி வெளியாகியுள்ள கருப்பு திரைப்படத்தின் டீசர் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்த நாள் இன்று. அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக ரசிகர்கள் பலரும் சென்னை தியாகராய நகரில் உள்ள சூர்யாவின் வீட்டின் முன் குவிந்தனர். இதையடுத்து மாடியில் இருந்து ரசிகர்களை பார்த்து கையசைத்த சூர்யா அவர்களுடன் செல்ஃபி வீடியோ எடுத்துக்கொண்டார். கூட்டத்தில் இருந்து ரசிகர் ஒருவர் வீசிய பூங்கொத்தை சூர்யா ஸ்டைலாக பிடித்த காட்சி சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்படுகிறது. ஐம்பதாவது பிறந்த நாள்னால அண்ணன் வந்து எனக்கு கண்டிப்பாக எல்லாரையும் பார்க்கணும், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் இருப்பார் அப்படின்னு தான் நினச்சோம். அதே மாதிரி எல்லாருக்கூடயும் வந்து பார்த்தாரு, செல்ஃபி போட்டார். தம்பிகளாக சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறையா பேரை மீட் பண்ணியிருக்காரு. வெளியே இருந்த கேர்ள் ஃபேன்ஸ்லாம் கூட கூப்பிட்டு அவங்களும் உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தார். சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி கருப்பு படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள கருப்பு படத்தின் டீசர் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. வெங்கி அட்லூரி இயக்கும் சூர்யா 46 படத்தின் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதில் விண்டேஜ் சூர்யாவை பார்க்கலாம் என்று படக்குழு தெரிவித்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. முன்னதாக சென்னை பாரிமுனை பகுதியில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் சூர்யாவும் ஜோதிகாவும் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். முதுநிலை நீட் தேர்வு எழுதும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு மன உளைச்சலும் நம்பிக்கையின்மையும் ஏற்படும் சூழல் உருவாகி இருப்பதாக
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மருத்துவர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான நீட் தேர்வு அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்வை தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 20,000க்கும் அதிகமான மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த நிலையில் 25%க்கும் மேற்பட்ட தமிழக மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை, கோவை, மதுரையை தேர்வு செய்த பல மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக பெண்கள் அவங்களாம் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு இங்கேருந்து ஆந்திராவில் சென்டர் போடுறாங்க, கடப்பா அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அவங்களோட கோயம்புத்தூரில் இருக்கவங்கள தூக்கி கடப்பாவில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அங்கே போய் எப்படி அவங்களால போய் அதை அக்னாலேஜ் பண்ண முடியும், எங்கே போய் தங்குவாங்க, எப்படி ஒரு சேஃப்டி இருக்கும். ஸோ நிறைய சிக்கல்கள் இதில் இருக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே தேர்வு எழுத ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். தங்குவதற்கான இடவசதியும் கிடைக்காத நிலை இருக்குது. அதே போல் டிக்கெட் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. போக்குவரத்து சிரமங்கள் இருக்கிறது. இது பெரிய அளவிற்கு மன உளைச்சலையும் உடல் உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது. தமிழக தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விமான கட்டணம், தங்குமிடம், உணவு என தேர்வு எழுத செல்பவர்கள் 30,000க்கும் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 500 முதல் 1000 கிலோமீட்டர் தொலைவில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதால் மாணவர்களுக்கு மன உளைச்சலும் நம்பிக்கையின்மையும் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக கூறியிருக்கிறார். தேர்வர்களுக்கு அந்தந்த மாநிலங்களிலேயே மையங்களை ஒதுக்க வேண்டுமென ஒன்றிய அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளில் கடந்த 10 ஆண்டுகளில் 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் மட்டும் 9 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளின் கடன் தள்ளுபடி குறித்து மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த ஒன்றிய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, 2015-16 நிதியாண்டு முதல் கடந்த நிதியாண்டு வரை 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2020-21 நிதியாண்டு முதல் 2023-24 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளில் 4,90,000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த நிதியாண்டில் மட்டும் 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக SBI கடந்த 5 ஆண்டுகளில் 1.14 லட்சம் கோடியும், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 85,540 கோடியும், பஞ்சாப் நேஷனல் வங்கி 81,243 கோடியும் தள்ளுபடி செய்துள்ளன. இவற்றைத் தொடர்ந்து பேங்க் ஆஃப் பரோடா, கனரா உள்ளிட்ட வங்கிகள் அதிக அளவில் கடன் தள்ளுபடி செய்திருப்பது ரிசர்வ் வங்கியின் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கடன் தள்ளுபடி என்று குறிப்பிட்டுள்ள ஒன்றிய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, அதே நேரத்தில் கடன் பெற்றவர்களிடமிருந்து தொகையை திரும்பப் பெறும் நடவடிக்கை தொடர்கிறது என்றும் கூறியுள்ளார். சிவில் நீதிமன்றங்கள், கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள் உள்ளிட்டவை மூலம் கடனை பெறுவதற்கான நடவடிக்கைகளை பொதுத்துறை வங்கிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் ஒன்றிய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து ஜக்தீப் தன்கர் ராஜினாமா மூலம் பாஜகவுக்குள் நிலவும் அதிகார போட்டி அம்பலமாகியிருப்பதாக தி ஹிந்து நாளிதழ் தலையங்கம் வெளியிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகுவது என்ற ஜெகதீப் தன்கரின் திடீர் முடிவு ஒன்றிய அரசுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையிலான உறவு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக த ஹிந்து நாளிதழ் தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஆளும் பாஜகவிற்குள் உள்ள அதிகார போட்டியும் இதில் அம்பலமாகியுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தன்கர் தனது ராஜினாமாவுக்கு உடல்நல காரணங்களை மேற்கோள் காட்டினாலும் ஒன்றிய அரசுடனான மோதல் அவரை ராஜினாமா முடிவை நோக்கி தள்ளியதாக தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திங்கட்கிழமை நடந்த சில நிகழ்வுகளே தன்கரை ராஜினாமா சூழலுக்கு தள்ளியது தெளிவாகிறது என த ஹிந்து நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. மாநிலங்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கத்துக்கான எதிர்க்கட்சி எம்பிக்களின் தீர்மானத்தை ஏற்பதாக ஜெகதீப் தன்கர் கூறியது அரசு தரப்பை அதிருப்தியில் ஆழ்த்தியது. பதவி நீக்க தீர்மானத்தை ஒன்றிய அரசே கொண்டுவர திட்டமிட்டிருந்த நிலையில் தன்கரின் செயல் அரசுடன் முரண்பாடுகளை ஏற்படுத்தியது. மேலும் அரசியல் அமைப்பில் மதச்சார்பற்ற
மற்றும் சோசலிஸ்ட் ஆகிய வார்த்தைகளை சேர்ப்பது குறித்து ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பியதால் RSSின் கோப கண்ணலுக்கு இலக்காக நேரிட்டது. நீதித்துறையில் ஊழல் குறித்து குரல் கொடுத்து வந்த தன்கர் வகுப்புவாத குற்றச்சாட்டுகளை தெரிவித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் எடுத்த முயற்சியை ஏற்றுக்கொண்டது பாஜக தரப்பை மேலும் ஆத்திரப்படுத்தியது என்றும் தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. பதவி விலகுவதை தவிர வேறு வழி இல்லாததால் ராஜினாமா முடிவை தன்கர் எடுத்துள்ளதாகவும் இது இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே பலவீனப்படுத்தி இருப்பதாகவும் ஹிந்து நாளிதழ் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 3வது நாளாக முடங்கின. மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர், போர் நிறுத்தத்தில் ட்ரம்ப் தலையீடு, கீழடி ஆய்வறிக்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க வேண்டுமென காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக இன்றும் மக்களவை கூடியதும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பினர். இதையடுத்து அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக அவைத்தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையில் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் தொடர்பாக விவாதம் கோரி வழங்கப்பட்ட 25 நோட்டீஸ்களை ஏற்க அவையின் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மறுப்பு தெரிவித்தார். இதனால் அமளி தொடர்ந்ததால் மாநிலங்களவையும் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிடக் கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் மட்டுமின்றி கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட கோரியும் இலங்கை கடற்படையிடமிருந்து தமிழக மீனவர்களை பாதுகாக்க கோரியும் திமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த தமிழக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்புவோம் என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார். 40 லட்சம் வாக்காளர்களுக்கு பீகாரிலே வாக்குரிமை இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி வாக்குரிமை இல்லாமல் மக்கள் வாழ்வதில் எந்த பொருளும் இல்லை. ஆக இது மெல்ல மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அதனால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் நிறைய இருக்கிறது என்ற அந்த அச்சத்தின் காரணமாக நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு இதை பேச வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்தோம். ஆனால் இதுவரை அரசாங்கம் எந்த பதிலும் சொல்லவில்லை. நாங்கள் தொடர்ந்து இதை அடுத்த வாரமும் வலியுறுத்துவோம். மக்களவை மீண்டும் கூடிய நிலையில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. கடும் அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.